வணக்கம். அரசியல் A to Z. கிரீன் ரோஸ் பிளான்ட் உலகிற்கு முதல் முறையாக அறிமுகம். நிறைய செடி கொடிகளை நாம் பார்த்துருப்போம். அதில் பாதிக்கு மேலே கடலில் இருக்குது. பூமி மேலே இருக்கக்கூடிய செடி கொடிகள் வகைகள் லட்சக்கணக்கான மருந்து வகைகள், மசாலா வகை, வாசனை பொருள், பூ வகை, பழ வகை, காய்கறி வகை, கீரை வகைன்னு எத்தனையோ வகைகள் இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீன் ரோஸ். இது உலகத்திலேயே ரொம்ப மிக குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி. இதை கிரீன் ரோஸ் பிளான்ட் அப்படிம்பாங்க. ஆனால் இது உத்தராகண்டில் சமோலி மாவட்டத்தில் கிடைக்குது. இந்த செடி ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்கள் இருக்குது. வெட்டுக்காயத்துக்கு மேலே இந்த இலையை கசக்கி மேலே வச்சா உடனே மறைகிற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு மருந்தாக இருக்குது. அதனால் இது பயங்கர ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரேராக தான் எனக்கு பார்வையில் வந்துச்சு. அதை கஷ்டப்பட்டு நான் அதை எடுத்து அதை யாருமே தொடக்கூட இல்லை, யாருமே எடுக்க விட மாட்டாங்க. எப்படியோ அதை எடுத்து நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடி எங்கேயா கிடைச்சதுன்னா அதை சேமித்து வைக்க பாருங்கள். ஆனால் அநேகமாக கிடைக்காது, கீழ் சைடில் கிடைக்காது. மேலே இமயமலையில் மட்டும்தான் 2000 மீட்டர் உயரத்துக்கு மேலே தான் இந்த செடி வளரும். அதுவும் மிக அரிதாக வளரக்கூடியது செடி பாருங்களேன் இது. அதனால் இந்த செடி பாருங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி செடியை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது கிரீன் ரோஸ் ட்ரீ அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே கடுவாலியில் இதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, எழுதி வச்சேன், அது கிடைக்கல எனக்கு. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மருத்துவ குணங்கள், அதிசய குணங்கள் இருக்குது பாருங்களேன். இதை வீட்டுக்குள்ளே ரொம்ப பத்திரமாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 வருஷமாக அப்படி மாற்றி மாற்றி பிளான்ட் அவங்க உருவாக்கிட்டு வராங்களாம். அவங்களும் சுற்று வட்டாரங்களை எங்கேயும் போய் பார்த்துருக்கேன். எங்கேயுமே அவங்களுக்கு இது வரைக்கும் பார்வையில் கிடைக்கல. அவங்க வீட்டில் இருந்தால் இது எப்படி வளருது அப்படின்ற விவரங்களை கூட சொல்லலை அவங்க எனக்கு. நன்றி, வணக்கம்.